இந்த கிளைமேக்ஸ் சீன் பார்க்கும்போது மின்னலே கிளைமேக்ஸ் தான் நான் வருது. ஸோ மின்னலையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரீமாசனில் வந்து போய் சொல்லுவார், நான் ராஜேஷ் அமெரிக்கா ராஜேஷ் இல்லை ஏன்னா நீ ஏற்றிப்பியா, அதே சீனை வந்து இந்த பாட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் ஜெனியா மேடம் வந்து சச்சின் பர்பஸ் விஜய் சாரில் பர்பஸ் பண்ணும்போது அதே சீன், அதே பேக்ரவுண்ட் சீன், ஓகே பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதான் கதைங்க, ஓகே சச்சின் பத்தோட கதை தான். ஸோ இதில் காமெடி பார்த்தீங்கன்னா காமெடி கேரக்டர்ஸ் பற்றி வெளிவரந்து விஜய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஐயாச்சாமி அந்த காமெடி சூப்பராக இருக்குது. அப்புறமா அந்த நம்பர் தான் 1 2 3 4 8 அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறமா விஜய் சார் மாதிரி அப்படி போட்டு ஸ்டெப்பு ஆடுவார் வடிவேல் சார். அவளை சொல்லுவார், நீ அப்படி தானே நீ ஹீரோ ஆகிடுவிய, அந்த மாதிரி சீனாக நல்லா இருக்குது. அப்புறம் பிபாசா பாசு வந்து ஒரு கேமியோ ஆப்ரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க சீன் நல்லாயிருக்கு. ஸோ 2 3 சீன் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி விஜய் சாரும் ஜெயலலிதா மேடமுக்கும் லவ் செய்கிற மாதிரி அந்த மாதிரி சீன் வருவாங்க. அந்த மாதிரி சீன்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க சீன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட்டு சாங்ஸ் தாங்க. ஸோ என்னென்னா ஹைலைட் பார்த்தீங்கன்னா வாடி வாடி சாங், தென் கண் மூடிட்டு இருக்கும்போது அப்போ வா வா வான்னு தலைவா. ஸோ இந்த சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 சாங் எஸ்பெஷலி இந்த கண் மூடிட்டு இருக்கும்போது சாங்கெல்லாம் வேறு லெவல். ஸோ அந்த சாங் பிஜிஎம்னா படத்தையே ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் கிளைமாக்ஸ்லேயும் அதே சாங்லாம் வரும், ஓகே. அப்புறமா பண்ண வாவா என் தெளிவா கூட இன்ட்ரடக்ஷன் சாங் செம்மையாக இருக்குது. ஸோ இதில் என்ன மெயின் நெகட்டிவ் பாயிண்ட் நான் சொல்லுவேன், ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் சினிமோட்டோகிராஃபி, அப்புறமா விஜய் சாரோட ஆக்டிங், டான்ஸிங், ஃபைட் எல்லாம் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தான சாரோட போர்ஷனும் வடிவேல் சாரோட போர்ஷனும். ஸோ அந்த காமெடி ஆக்டர் போர்ஷன் வந்து லாஸ்ட் வரையும் கொண்டு போகல. அப்பப்போ காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதான் இந்த படத்தோட நெகட்டிவிட்டி. ஸோ அதனால் படம் கொஞ்சம் சும்மானா என்னென்னா அப்போ ஒழுங்காக வரல. ஆனால் பெரிய ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2K கிட்ஸ்லாம் இந்த படம் பார்க்க வந்திருக்காங்க தேட்டரில். ஸோ ஓவராலாக சச்சின் இஸ் வெரி ஓகே மூவி அண்ட் குட் மூவி, ஓகே. ஸோ இந்த மெயின் ஜாபாக இந்த காமெடி போர்ஷன்ஸ்லாம் வடிவேல் சாரோட சந்தான சார் போர்ஷன்லாம் தனி தியாக வச்சு ஒரு காமெடி மாதிரி பண்ணானே ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். அப்புறமா அந்த வடிவேல் சார் வந்து லாஸ்ட் போர்ஷன் வரைக்கும் வந்தானே, அந்த சந்தான சார் லாஸ்ட் போர்ஷன்